ஏய் நேத்து நான் யார் கூட வெளில போனேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸோட போனேன். என்னோட 6 ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்தாங்க தெரியுமா? நாங்க அவ்வளோ வாங்கினோம், எல்லாமே டிஸ்கவுண்ட் தெரியுமா? இந்த பேங்கிள்ஸ் பார்த்தியா? இங்க பாரு. நேத்து தான் நான் இந்த பேங்கிள்ஸ் வாங்கினேன் தெரியுமா? 90 ருபீஸ் சொன்னாங்க. நாங்க சண்டை போட்டு 50 ருபீஸ்க்கு வாங்கினோமே. நம்ம நாளைக்கு மூவி போகலாமா? டின்டன் மூவி போகலாமா? செமையா இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன்டா. செம்மையா இருக்குன்னு நாங்க எல்லாரும் போலாம், நாளைக்கே போலாம். ஹலோ, உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு. இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிற? ஹலோ கௌதம், லூசு. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது தயவு செய்து எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு? ஏமா என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு சொன்னா புரியாதா? ஏன்பா இப்படிலாம் பேசுற? ஐயோ அம்மா, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பாக்குறதா இருந்தா என்ன வந்து பாருங்க, இல்லாட்டி வராதீங்க. வச்சிருங்க, பாய். நான் கிளம்புறேன். நில்றா. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? இடியட். யார் போன்ல? என்னாச்சு? இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் இறங்கி போயிடுவேன் காரை விட்டு. ஏதாச்சும் பேசு லூசு. இறங்குடி. வாட்? இறங்குடி. டிஸ்கஸ்டிங். கிளம்பு. ஐயோ, இவனா? ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. தம்பி, என்னயா? காபி அங்க வச்சுட்டு போ. சீக்கிரம் குடிங்க தம்பி, ஆறிட போகுது. தெரியும், போ. இப்படி சிடுமூஞ்சியா இருந்தா எவன் பக்கத்துல வருவான்? ஒரு நிமிஷம் மீரா, நான் சொல்றதை கேளு. தம்பி, சமையலெல்லாம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாரிமுத்து. யோ பெருசு, கூப்பிடுறேன்ல, காதுல விழலையா? இரு, நம்ம கொஞ்சம் வெளியே போகணும். எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற என்ன சொன்னாரு டாக்டர்? மாரிமுத்து, ஏன் சும்மா வாய மூட்டே வர? ஏதாச்சும் பேச. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜாவா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணியா, ஒரே ஒரு ராணி பெத்தா 9 பிள்ளை. நிறுத்து தம்பி, உறங்கட்டு. டாக்குமெண்ட்ஸ் எடு. 10 மணி நேரமா நிக்கிறானுங்க, 5 பைசா கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க. யோ, டாக்குமெண்ட்ஸ் இல்லையா? இருக்கா? இருக்கு சார். ஐயோ, யோ மாரிமுத்து, என்னையா மடக்கும் போதே இப்படி ஆகணுமா? யோ என்னையா? யோ என்னையா ஆச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லை சார். உடம்பு சரியில்லையா? எனக்கு நேரம் சரியில்லை. சீக்கிரம் கிளம்பு. பார்த்து சீக்கிரம் உட்காரு. நான் வாங்குற 5 பத்தும் போச்சு. மாட்டிருந்தனா அவ்வளவுதான். எப்படி காப்பாத்தணும் பாத்தீங்க? ஆமா, கிரேட். லெஃப்டியா? இந்த லெஃப்டா? தொடுவானம் அதில் மேகம், சில காலம் வருவதனால் கருமேகம் வான் சோகம் பெரும் பாசம் சிறு கோபம் இவை கொண்டு வாழ்ந்திடலாம். நட்பெல்லா ஒரு வாழ்க்கையா?
அடி மாமு. எடுத்துக்கோ. நான் உன்னை எப்படி கூப்பிடுறேன்? மாமு. மாமு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை எப்படி கூப்பிடுறாங்க? கௌதம். குடுப்பா. எங்க காணோம்? எவன் அப்படி கூப்பிடுறான்? சைக்கோ, டென்ஷன் பார்ட்டி, லூஸு இப்படிதான் கூப்பிடுறானுங்க. அதுக்கு நான் என்ன மாமா பண்றது? சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்தே வளர்ந்துட்டேன். அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கே. இத்தனை வயசாகுது பையனுக்கு, அவங்க பாட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான்ற கவலை கூட இல்லாம. உனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு மாசம் மாசம் உங்க அப்பா அம்மா காசு பண்ண அனுப்புறாங்க. வீடு வாச வண்டி வாகனம்னு ரொம்ப வசதியா தானே இருக்கிற. யோ போயா, காசு பணம் யார் கேட்டா? நான் கேட்டேனா? என் அப்பா மடியில் படுத்துட்டு என் அம்மா கையில் ஒரு வயசு சோறு, இதெல்லாம் இல்லாம ஏப்பா அழுவுற? அழுவாத. உண்மையான பாசங்கிறது தான் மாமு, மன்னிக்கிறது விட்டு கொடுத்துட்டு போறதும் தான். அது தெரியாமத்தான் பெரியவங்க சொல்றாங்கன்னு நிறைய பேரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஊர் உலகம் தப்பா பேசக்கூடாதுன்னு குழந்தைய பெத்துக்கிட்டு அந்த குழந்தை எப்படி வாழுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா என் அப்பா அம்மா அப்படி கிடையாது மாமு. ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை, சின்ன பிரச்சனை தான். அது என்னன்னு கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணா சந்தோஷமா இருப்பேன் நானும். நீயாவது கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல்ல, அது போதையா? யோ ஆனா ஒன்று மாமு, இதெல்லாம் நான் தண்ணி வச்சுட்டு வளர்றேன்னு மட்டும் நினச்சிக்காத. மொட்டையை ஊத்து. என்ன தம்பி டல்லா இருக்க? ஆளு ரூட்டு மாறி போச்சோ? என் ஆள் என்னை பார்க்கவே மாட்டா மாமு. பார்க்க மாட்டேங்கிறாளா? நீ என்ன மாறி முத்தா? உன்னை பார்த்து அவ சிரிக்கிறதுக்கு கொடுமடா சாமி. நாம விருப்பப்படுற பொண்ணுங்க கலதைய காட்டி அது குதிரைன்னு சொன்னாலும் நாம ஆமான்னு வேகமா தலையாட்டணும். ஒரு எறும்ப காட்டி யானே அப்படின்னாலும் ஆமா இது வெள்ளை யானேன்னு கூட சேர்ந்து சொல்லணும். அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கணும்னு சொன்னா காலில் விழுந்தாலும் தப்பே இல்லை. ஏன் மாமு நல்லா தானே இருக்க? எந்த பொண்ணுமா உனக்கு பிடிக்கல? ஏன் மாமு கல்யாணமும் பண்ணல? ஆமா நல்லா தான் இருக்க. நானும் உன்ன மாதிரி வயசுல ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவ பேரு முத்தழகி. உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா நான் காதலிச்சது அவகிட்ட வெளிப்படையா சொல்லல. அதனால என் கண் முன்னாடியே இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மீரா, என்ன விஷயம்? எதுக்கு நீங்க வர சொன்ன? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல கௌதம். திஸ் இஸ் நாட் கோனா வொர்க் அவுட். மீரா, பட் என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டியா? ஐ அம் சாரி மீரா. உன் மூஞ்சி பார்க்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. லீவ் மீ மீரா, அலோன். லவ்வா இருக்கட்டும் கோவமா இருக்கட்டும் உன்கிட்ட தானே என்னால ஷேர் பண்ண முடியும். ஐ ஹேவ் நோ ஒன் எல்ஸ். ஆனா நீ ஷேர் பண்ற உன் லவ்வை விட உன் கோவம் தான் அதிகமா இருக்கு. சாரி மீரா, என் மிஸ்டேக் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நோ கௌதம், நீ எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ தலைக்கிலன்னு என்னாலும் இது நடக்காது. மீரா, என் வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு. வேணா பாரு மீரா. மீரா, இப்பயாவது என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா? ஐ லவ் யூ. மாரிமுத்து. யோ மாமு, நேரத்துல யோ கதுவ துறையா. ஏப்பா நேரம் வரைக்கும் எங்கே ஊர் சுத்திட்டு வர்ற? ஹே, நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்குற? நான் எங்க போய் சுத்திட்டு இருந்தா உனக்கு என்ன? சரியான டார்ச்சர்ரா.
உன் நல்லதுக்கு தானேப்பா சொல்றேன். அது சரி, பெத்தவங்க பொறுப்பா வளர்த்திருந்தா நீயும் உருப்படியா இருந்திருப்ப. அவங்களே பொறுப்பு இல்லாம பிரிஞ்சு போயிட்டாங்க. யோ, அனாவசியமா என் அப்பா அம்மா பத்தி பேசுற வேலைலாம் வச்சுக்காத. வந்துட்டான். உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும்டா. போடா. மாமு, மாரிமுத்து எங்க போயிட்டான் இந்த ஆள் காலங்காத்தால? மாமு, மச்சான், மாமு ஒரு நல்லா காணும்டா. அட பாவி, அந்த நல்ல மனுஷனையும் துரத்தி அமிச்சிட்டியா? அதெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த ஜென்மத்தில் நீ உருப்பட மாட்ட. யோ, எங்கயா? அப்பா, மா, உள்ள வாங்க. அப்பா, இனிமே என் கூட தானே இருப்பீங்க? அப்பா, அப்போ போக மாட்டேன்டா. கூடவே தான். மாரிமுத்தையா, என் வாழ்க்கைக்கு நீங்க விளக்கேற்றி வச்சுட்டு உங்களை தப்பா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்ன அந்த வரமா இமேஜினேஷனு? நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியுது. என் அம்மா அப்பாவை சேர்த்து வச்சு எப்படியோ ஹீரோ ஆயிட்ட. 3 நாளா எங்க போய் சுத்திட்டு வர? அழ வச்சு பாக்குறியா? உனக்கு ஆள் செட் ஆயி போச்சு, எனக்கு செட் பண்ண வேண்டாமா? எது எடு கட்டைய அங்கிளா? அந்த வரமா மா, அது எப்படிமா? யார் சொல்லியுமே நீங்க 2 பேரும் கேட்கல. மாரிமுத்து எப்படி உங்களை 3 நாள்ல சேர்த்து வச்சிட்டாரு? அதை ஏன் கேக்குற? இவர் கூட பழகின இந்த இலைமுதிர் காலம் தான் என் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம். பெற்றோர்கள் இயற்கையாக மரணம் அடைகிறப்போ ஏற்படுற பாதிப்பை விட அவங்க பிரியறப்போ ஏற்படுற பாதிப்பு தான் ஒரு குழந்தைக்கு ரொம்ப அதிகம். பிறந்த குழந்தைய குப்பத்தொட்டியில் போடுறது குற்றம்னா இதுவும் ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் தான். பெற்றோர்களை பிரிந்து வாழும் குழந்தைகளுக்கு இக்குறும்படம் ஒரு சமர்ப்பணம்.